ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, ஸோ ராவன் அகாடமியில் புதுசாக ஒரு சீரீஸ் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 1 வீக் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தால் அதெல்லாம் கலெக்ஷனாக நம்ம எடுத்து அதை வந்து நம்ம ஒரு சாட்டர்டே அல்லது சண்டே நம்ம ஒரு வீடியோ மாதிரி பப்ளிஷ் பண்ண போகிறோம். சரிங்களா? யூஸ்வலி கன்ஃபார்மாக வந்து இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸு இல்லை எக்ஸாம் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு யூடியூப் சேனலாக வந்து அதை தெரியப்படுத்துறது நம்மளோட கடமை தான். சரிங்களா? ஆனால் நான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வர்ற டைமில் அது வந்து அப்படி குயிக்காக எல்லாம் மற்ற யூடியூப் சேனல் பண்ணுற மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாது. ஸோ ஐ காட் அன் ஐடியா, என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு சாட்டர்டே மாதிரி நம்ம போட்டுடலாம். ரெகுலராக இது உண்மையிலே இருக்கும். சரிங்களா? இப்போ இன்றைக்கி வந்து எபிசோடு 1. போன வாரத்தில் இந்த 1 வீக்கில் காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டடாக என்னென்ன அப்டேட் வந்துச்சோ, அது நோட்டிஃபிகேஷனாக இருக்கலாம், இல்லை சம்திங் ஏதோ ஒரு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்மெண்ட், இல்லைனா வந்து சிட்டி இன்டிமேஷன், அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன அப்டேட் வந்தால் கூட எஸ்எஸ்சிலையோ ரயில்வேலையோ இல்லை ஓவராலாக ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அதை பற்றின ஒரு டீட்டெயில் வந்து இனிமேல் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து உடனுக்குடன் நம்மளால் பண்ண முடியல. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஒரு கம்பைலேஷனாக நம்ம பண்ணுறோம். சரிங்களா? நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு வேளை அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னா, இனிமேல் ஒவ்வொரு சாட்டர்டே, மேக்ஸிமம் சாட்டர்டே, சரிங்களா, சாட்டர்டே இந்த மாதிரி வீக்லி அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த வீக்கு என்னென்ன பெருசாக நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப டீட்டெயிலெலாம் நான் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் நான் சொல்லுவேன். மற்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணுன்னா நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணியோ, இப்போ இந்த மாதிரி ஒன்று வந்திருக்குங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நீங்கள் நல்ல டீட்டெயில்டாக வேணும்னா நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம வந்து சொல்லிடுறோம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த வீக்குக்கான இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து எபிசோட் 1. ஸோ இப்போ இருந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? இனிமேல் வீக்லி இதை நீங்கள் பார்க்கலாம். அந்த வீக்கில் என்னென்ன அப்டேட் வந்திருக்கோ அது எல்லாமே ஒரு கிளிம்ஸ் மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹைலைட்டாக பார்க்க வேண்டியது ரயில்வேலேருந்து வந்திருந்த ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் ஏற்கனவே இருக்குது, இப்போ அண்டர் கிராஜுவேட்டுமே வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இதோடைய நோட்டிஃபிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 28 அக்டோபரு, க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 27 நவம்பரு, லாஸ்ட் டேட் வந்து 29 ஃபார் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் வந்து 29 நவம்பரு. மாடிஃபிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகிற டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதுவுமே வந்து இந்த டேட் வரைக்கும் போகிற வரைக்கும்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. இதுக்குள்ளேயே வந்து கரெக்டாக பொறுமையாக பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாடிஃபிகேஷன்லாம் வந்து போக தேவையில்லை, நல்ல பொறுமையாக ரீட் பண்ணியே பண்ணுங்கள். எதுக்கு மாடிஃபிகேஷன் தேவையில்லாமல். சரிங்களா? அதேமாதிரி ஸ்க்ரைப் ரிலேட்டடான விஷயத்த அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த டேட் அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 10th டிசம்பர்லேருந்து 14th டிசம்பர் வரைக்கும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் மொத்தம் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3058 வேகன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட் எல்லாம் தான் இருக்குது. சரிங்களா? கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க், இதெல்லாம் இருக்குது. மொத்த ஆர்ஆர்பிக்குமே 3058 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா, லோயர் ஏஜ் லிமிட் வந்து 1/1/2008. இதுக்கப்புறம் பிறந்தவங்களால இது அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி 2/1/1996க்கு முன்னாடி பிறந்தவங்களாலையும் இதை அப்ளை பண்ண முடியாது. ஃபார் யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு, ஓபிசிக்கு 2/1/1993, எஸ்சிஎஸ்டிக்கு 2/1/1991. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பிறந்தவங்களால இந்த இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? ஏஜ் லிமிட்டு இந்த 5 இயர்ஸ் எல்லாமே இதை இன்க்ளூட் பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து டேட்டு. இதுலேருந்து 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணி ஓபிசிக்கும், 5 இயர்ஸ் அப்ளை பண்ணி எஸ்சிஎஸ்டிக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி யூஸ்வலாக இருக்கிறது தான். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ன்னு இருக்கும். ஸ்டேஜ் 1ல் உங்களுக்கு 90 நிமிஷம், ஜென்ரல் அவேர்னஸ் 40, மேத்தமெட்டிக்ஸ் 30, ரீசனிங் 30, மொத்தம் 100 மார்க்கு. நெகட்டிவ் மார்க்கு 1/3 இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 120 மினிட்ஸ் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்டேஜ் 2க்கு பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம், ஆனால் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் 50, மேத்தமெட்டிக்ஸ் 35, ரீசனிங் 35, மொத்தம் 120 கொஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 தான் இருக்கும். சரிங்களா? ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 ஸ்கில் டெஸ்ட்டுமே இருக்குது. எதுக்கெலாம் ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 போஸ்ட்டுக்குமே வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. டைப்பிங் டெஸ்ட் இருக்குது. 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் அடிக்கணும். சரிங்களா? ஸோ இதோட பே லெவல் ஆல்ரெடி பார்த்துட்டோம், லெவல் 2 அண்ட் லெவல் 3. இது இந்த ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் எல்லா போஸ்ட்டுக்குமே காமனு. ஸ்கில் டெஸ்ட் வந்து இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ போஸ்ட் வைஸ் பேராமீட்டர்ஸ்னு இருக்குது. இது எல்லாமே டீட்டெயில்டாக நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் நான் அப்டேட் கொடுக்குறதா நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? 12th பாஸ் ஆகிருக்கணும், அது ஈக்குவலண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே வந்து இதில் இருப்போம். சரிங்களா? ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ அது 10th + டிப்ளமோ வந்து இருக்காது. சரிங்களா? அது ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நான் பார்த்துருந்தேன்.
டுவெல்த்து ஆர் இட்ஸ் ஈக்குவலன் வித் நாட் லெஸ் தென் 50% மார்க்ஸ். சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. ரைட். 10th ப்ளஸ் டிப்ளமோ வந்து 12th ஈக்குவலண்ட்டாக இருக்காது. சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட்டு சோன் வைஸ் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி பெங்களூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 54 இருக்குது. ஆர்ஆர்பி சென்னை எடுத்துக்கிட்டோம்னா 80 இருக்குது. மோஸ்ட்லி நம்ம இந்த இது தான் அப்ளை பண்ணுவோம் இல்லையா. அடுத்து ஆர்ஆர்பி ட்ராண்டம் எடுத்துக்கிட்டோம்னா 86 இருக்குது. அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு நல்லா அட்டன் பண்ணுங்கள். வேக்கன்சிஸை பெருசாக யோசிக்காதீங்க. ஓகேங்களா, ஒரு வேக்கன்சி தான் நமக்கு தேவை, அதை பற்றி மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரைட். ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்சிஆர்டி பேசிக்ஸ், ஜிகே பார்க்குறதுக்கு என்சிஆர்டி பேசிக்ஸ் பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள், அரித்மெட்டிக் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வீக்லி மார்க் டெஸ்ட் போடுங்க, ரீசனிங்கில் கொஞ்சம் அக்யூரேசி அண்ட் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம மேக்ஸ் 360ன்னு ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் எஸ்பெஷலி ஃபார் மேக்ஸுக்காக. ஸோ இந்த எக்ஸாம் டேட்ஸ்லாம் கண்டிப்பாக லேட்டாக தான் இருக்கும். மேக்ஸ் பற்றி பேசிக்ஸாக நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேக்ஸ் 360 அதில் ஜாயின் பண்ணுங்கள். அது ரிலேட்டடான வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா. ரைட். அடுத்து ஆர்பிஎஃப் ரிவைஸ் ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருந்தது. இந்த ஆர்பிஎஃப் ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் அப்படிங்கும்போது அது வந்து நமக்கு வந்து கெசட் நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கும். இனிமேல் வந்து ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து ஒரு சில சேஞ்சஸ்னால் அது கெசட் நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணுற கெசட் நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு சில கீ சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. செலெக்ஷன் அத்தாரிட்டி வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டாக இருந்தது ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சிஏபிஎஃப், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது, அதுக்கு எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி பண்ணணும். இனிமேல் இப்படி தான் பண்ணணும். செலெக்ஷன் எஸ்எஸ்சி பண்ணுற சிஏபிஎஃப்க்கு எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி பண்ணணும்னு ஒரு முக்கியமான சேஞ்ச் இதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 18 to 25 இயர்ஸ் ஏஜ் கேட்டகரி இருந்தது, இப்போ அது 18 to 23 கம்மி பண்ணிட்டாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் எதுவும் சேஞ்ச் இல்லை. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் 165 சென்டிமீட்டர் எர்லியராக இருந்தது, இப்போ 170 சென்டிமீட்டராக இருக்குது. சரிங்களா. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் செஸ்ட் மேல் வந்து ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் இருந்தது, இப்போ வந்து சாரி ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் செஸ்ட் மேல் இதுக்கு வந்து முன்னாடி எதுவுமே இல்லாமல் இருந்தது, இப்போ வந்து 80 சென்டிமீட்டர் அண்ட் 85 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முன்னாடி ஆர்பிஎஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் இருந்தது, இப்போ வந்து சிஏபிஎஃப் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் கண்டக்டட் பை. இதுதான் வந்து ஒரு ஆர்பிஎஃப் ரெக்ரூட்மெண்ட் ரூலில் ஒரு கீ சேஞ்சஸ். இது ஒரு முக்கியமான அப்டேட்டு தான் கன்ஃபார்மாக. சரிங்களா. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தது, இப்போ எஸ்எஸ்சி தரப்புலேருந்து சிஏபிஎஃப்க்கு எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி பண்ணுவதாக சொல்லிட்டாங்க ஆர்பிஎஃப் ரெக்ரூட்மெண்ட்டை. ஓகேங்களா. எக்ஸாம் பற்றி தெரியல, அதை நம்ம பார்க்கலாம். அடுத்து அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2 டெக்னிக்கல் ரெக்ரூட்மெண்ட். ஸோ ஏசிஐஓஜி. ஓகேங்களா. கிரேட் 2 இதில் வந்து டெக்னிக்கல் ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ October 21 நோட்டிஃபிகேஷன் வந்தது. லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து November 16. மொத்த வேகன்சி 258. இது வந்து டெக்னிக்கல் ரிலேட்டடான ஒரு ரெக்ரூட்மெண்ட். சரிங்களா. நீங்கள் வந்து www.mha.gov.in போய் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஹைலைட்ஸ் தான். சரிங்களா. October 25, November 16. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதில் 90 போஸ்ட்டு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் 168. அதுக்கப்புறம் பே லெவல் 7 இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா. கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி இதை வந்து பண்ணுறாங்க. வேலிட் கேட் ஸ்கோர் 23, 24, 25 இதில் இருக்கிற வேலிட் கேட் ஸ்கோரு. எஜுகேஷனல் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் இன் ரிலவென்ட் ஃபீல்ட், சிஎஸ்சி ஐடி சிஎஸ்சி ட்ரிபிள்இ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட் ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி எம்எஸ்சி இன் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஃபிசிக்ஸ் வித் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எம்சிஏ. ஸோ இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். சரிங்களா. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 27. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பெர் அப்ளிகபிள் எப்போதும் எப்படி இருக்குமோ +3 ஃபார் ஓபிசி +5 ஃபார் எஸ்சி/எஸ்டி அது மாதிரி. சரிங்களா. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கேட் ஸ்கோரை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. அடுத்து ஸ்கில் டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல் ஆர் டெக்னிக்கல் டெஸ்ட் அலைன்ட் வித் ஜாப் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் நாலேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, இன்டர்வியூ இருக்குது. அடுத்து ஃபஸ்ட்டு கேட் ஸ்கோர் வச்சு ஷார்ட் லிஸ்ட்டு, அடுத்து ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க, ப்ராக்டிக்கல் ஆர் டெக்னிக்கல் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து இது எல்லாமே சேர்த்து காம்பினேஷன் ஆஃப் கேட் ஸ்கோரு, ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூ மார்க்கு. கேட் ஸ்கோருக்கு 750, ஸ்கில் டெஸ்ட்டுக்கு 250, இன்டர்வியூக்கு 175 அவுட் ஆஃப் 1175 இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. சரிங்களா. டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எம்ஹெச்ஏ வெப்சைட்டை போய் பாருங்கள். அடுத்து இஸ்ரோ தரப்பில் இருந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் அப்படிங்கிற இதுலேருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருந்துச்சு.
ஜாப் லொக்கேஷன் வந்து ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேசில் தான் இருக்கும். அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் பண்ண முடியும். 16th அக்டோபர்லேருந்து 14th நவம்பர் வரைக்கும் இருக்குது. சரிங்களா, இதுதான் வெப்சைட்டு https apps.shar.gov.in. சரிங்களா, apps.shar.gov.in. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் ஃபர்தராக டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். இது வெறும் கிளிம்ஸ் தான். சரிங்களா, இதெல்லாம் போஸ்ட்டு சயின்டிஸ்ட்டு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், டெக்னீஷியன், டிராஃப்ட்ஸ்மேன், நர்ஸு, ஃபயர்மேன், குக்கு, டிரைவரு, லைப்ரரி அசிஸ்டன்ட், ரேடியோகிராஃபர், இதெல்லாமே வந்து பர்டிகுலர்ஸ். இதெல்லாமே வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதுக்கேற்ற மாதிரி. சரிங்களா, பிஇ பிடெக் படிச்சுக்கணும், சயின்டிஸ்ட் இன்ஜினியருக்கு, டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு, பிஎஸ்சி இன் ரெலவன்ட் சப்ஜெக்ட்டு சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு, டெக்னீஷியன் ஆர் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு ஐடிஐ NCVT ட்ரேட் சர்டிஃபிகேட் இருக்கணும். நர்ஸுக்கு SSLC ப்ளஸ் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஸ்கில்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி ஆர் டிப்ளமோ படிச்சுக்கணும். லைப்ரரி ரேடியோகிராஃபியில் லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்குது, ஸ்கில் ஆர் ட்ரேட் டெஸ்ட் இருக்குது, அப்புறம் இன்டர்வியூ இருக்குது, அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ரிட்டனு, ஸ்கில் ஆர் ட்ரேட் டெஸ்ட்டு, இன்டர்வியூ. சரிங்களா, ஃபார் சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ, ஃபார் டெக்னிக்கல் அண்ட் சப்போர்ட் போஸ்ட்டுக்கு ஸ்கில் ஆர் ட்ரேட் டெஸ்ட்டு. சரிங்களா, ரைட். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆஸ் யூஷுவல். ரைட். அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் அப்ஜெக்டிவ் டைப்பு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். 80 கொஸ்டின், 80 மார்க்கு, 90 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 மார்க் பெர் கரெக்ட் ஆன்சர். நெகட்டிவ் மார்க் பற்றி தெரியல. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, ரைட். சிலபஸ் அதான் டெக்னிக்கல் செக்ஷன் ஃபுல்லாக அந்த டிசிப்ளின், நீங்கள் என்ன இன்ஜினியரிங் இதில் இருக்கீங்களோ அதுக்கப்புறம் ஆப்டிடியூடு நார்மலாக இருக்கிற நம்ம குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எல்லாமே, கிராமர், வொக்காபுலரி, காம்ப்ரஹென்ஷன், கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் நாலேஜ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான். ரைட். சேலரி வந்து சயின்டிஸ்ட் வந்து லெவல் 10, டெக்னிக்கல் ஆர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வந்து லெவல் 7, டெக்னீஷியன் ஆர் டிராஃப்ட்ஸ்மேன் வந்து லெவல் 3, சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து லெவல் 2. சரிங்களா, நோட்டிஃபிகேஷன் அதான் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. 14th நவம்பர் வரைக்கும் இருக்குது, இன்னுமே இருக்குது. எக்ஸாம் டேட் இன்னும் சொல்லலை. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட் போய் செக் பண்ணுங்கள். திருப்பியும் நான் சொல்கிறேன், அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, apps.shar.gov.in. சரிங்களா, சும்மா அப்ளை பண்ணி எழுதி பாருங்கள், அவ்வளோதான். என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அடுத்து ஆர்ஆர்பி ஜேஇ. ஆர்ஆர்பியிலேருந்து ஜேஇ ரெக்ரூட்மெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇ, டிஎம்எஸ், சிஎம்எஃப், அப்புறம் சிஎம்ஏ. ஸோ அப்ராக்சிமேட்டாக 2500 வேகன்சிஸ் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ரெஸ்பெக்டிவ் ஆர்ஆர்பி வெப்சைட்ஸில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ, பிஇ, பிடெக். சரிங்களா, அதேமாதிரி ஏஜ் லிமிட் 18 to 33. அப்புறம் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஃபைனல் ஸ்டேஜ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் இதெல்லாம் இருக்குது. ஸ்டேஜ் 2ல் ஸ்டேஜ் 1 வந்து நார்மலாக CBT 1, இது வந்து ஸ்க்ரீனிங்காக தான். அதில் நார்மலாக நமக்கு மேக்ஸு, ரீசனிங், ஜிகேலாம் இருக்கும். ஸ்டேஜ் 2ல் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டு மெஜராக கொடுத்துருப்பாங்க. 100 கொஷின்ஸ் வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட் தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தா தெரியும். CBT 1 மொத்தம் 100 கொஷின். மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல், ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ் இது எல்லாமே இருக்கும். CBT 2 வந்து 150 கொஷின்ஸு. அதுலேயும் ஜிஏ, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் எல்லாமே இருக்கும். டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் 100. அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்ட்ரீமில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து 100 கொஷின்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 1/3 இருக்குது. ஸோ இந்த மினிமம் குவாலிஃபை மார்க்கு ஆஸ் யூஷுவல். அதே மாதிரி தான் மேக்ஸுக்கு நம்பர் சிஸ்டம், அல்ஜிப்ரா, ஜாமெட்ரியிலேருந்து வரப்போகுது. ரீசனிங்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்கள் பார்த்தாலே போதும். டெக்னிக்கலுக்கு ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் ஃபார் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ். சரிங்களா, ரைட். பே லெவல் பார்த்தீங்கன்னா 6, பேசிக் பே வந்து 35,400. பெர்க்ஸ் ஆஸ் யூஷுவல் டிஏ, ஹெச்ஆர்ஏ, டிஏ எல்லாம் இருக்குது. நான் இப்போவும் சொல்லிட்டேன், நான் டீட்டெயில்டாக இந்த நோட்டிஃபிகேஷனாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. சரிங்களா, என் எண்டில் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்கிறதையாவது நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ அதனால் இந்த மாதிரி வீக்லி இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இன்னும் ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம ஒரு கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவாக நம்ம சாட்டர்டே நம்ம போட்டுடலாம். சரிங்களா, ரைட். ஸோ இம்பார்ட்டன்ட் ஷார்ட் நோட்டீஸு 13 நவம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆர்ஆர்பி ஜேஇ. அவ்வளோதான். ஸோ இந்த வீக்கில் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வந்திருக்கு. அடுத்த வாரம் எபிசோட் 2ல் அடுத்த வாரம் என்னென்ன வருதோ அதை நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி நம்ம இதில் வந்து மேக்ஸ் 360 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா, மேக்ஸ் 360 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேக்ஸ் பற்றி தான். அது வந்து இப்போ லைவ் ப்ளஸ் ரெக்கார்டடாக இருக்கும். லைவ் ப்ளஸ் ரெக்கார்டட் லைவ் கிளாஸஸ் வந்து இந்த மண்டேலேருந்து போக போகுது. சரிங்களா, ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். அதை பற்றின வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸை ஒரு கம்பைல் பண்ணி இனிமேல் நான் கொடுக்க போகிறேன்.
பட் அந்தந்த நேரத்தில் வந்த உடனேலாம் என்னால் கொடுக்க முடியல. நான் என்னுடைய ஒர்க்கு அப்படி இருக்குது, சரிங்களா? ஸோ ஒரு சாட்டர்டே கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த வீக்லி ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரியும். அது என்னுடைய சிச்சுவேஷன் அப்படி, அதனால தான் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண முடியல, சரிங்களா? இனிமேல் வந்து வீக்லி இந்த மாதிரி ஒரு கம்பைலேஷன் வீடியோ மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், சரிங்களா? தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட்.